இங்க எல்லாராலையும் ஒரு எம்எஸ் தோனியாவோ இல்ல ஜே.கே. ரோலிங்ஸாவோ ஆயிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க விராட் கோலி, ஸ்டீவ் ஜாப்ஸ், டாம் க்ரூஸ், சச்சின் டெண்டுல்கர் எல்லாருமே அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கையில அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்தாங்க. அப்படி அன்னைக்கு அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியாக்காக வேர்ல்டு கப் வின் பண்ண கேப்டன் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு. நாம சின்ன வயசுல போர் அடிக்காம பார்த்த ஹாரி பாட்டர் ஸ்டோரி கிடைச்சிருக்காது. இந்தியாவோட ரன் மெஷின் நமக்கு கிடைச்சிருக்காது. ஸ்டீவ் இல்லனா இன்னைக்கு ஐபோன் வந்திருக்காது. வேர்ல்டு சினிமால டாம் க்ரூஸ் மாதிரி ஒரு பெஸ்ட் ஆக்டர் கிடைச்சிருக்க மாட்டாரு. இந்தியன் கிரிக்கெட் டீமை தன்னோட தோள்கள்ல சுமந்த டெண்டுல்கர் கிடைச்சிருக்க மாட்டாரு. இப்படி இன்னைக்கு லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க எல்லாருமே ஒரு காலத்துல அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்ததுனால தான். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தீங்கன்னா இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கீங்களோ கடைசி வரைக்கும் அதே இடத்துலயே தான் இருக்க போறீங்க. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கீங்கன்றதுக்காக உங்களை சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா என்னைக்கு நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரீங்களோ அன்னைக்கு தான் நீங்க உங்க லைஃபை நீங்க நினைச்ச மாதிரி கொண்டு போக முடியும். நான் என்னோட ட்ரைனிங்ல இருக்க ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் வெறுக்கிறேன். அப்போ நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இதை இப்போ ஸ்டாப் பண்ணாத, இப்போ கஷ்டப்படு, அப்புறம் மீதி இருக்க வாழ்க்கைய ஒரு சாம்பியனா ரெஸ்ட் எடு. இதை ஐ ஹேட்டட் எவ்ரி மினிட் ஆஃப் ட்ரைனிங் பட் ஐ செட் டோன்ட் குவிட், சஃபர் நவ் அண்ட் லிவ் த நெக்ஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஆஸ் அ சாம்பியன். இதை வேர்ல்டு சாம்பியன் முகமது அலி சொன்னாரு. உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன், கேளுங்க. சிட்டில இருக்க ஒரு சின்ன பையன் அவனோட சம்மர் வெக்கேஷன்ல கிராமத்துல இருக்க அவனோட தாத்தா வீட்டுக்கு போறான். அவனோட சைல்ட்ஹுட் பீரியட்ஸ்ல பெஸ்ட் டைம்ஸை அங்கதான் ஸ்பெண்ட் பண்றான். எல்லா டைமும் அவங்க தாத்தா கூட மட்டும் தான் விளையாடுறான். அப்படி ஒரு நாள் அந்த பையன் அவங்க தாத்தா கிட்ட ஒன்று கேட்குறான். தாத்தா, நான் பெரிய ஆளானா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன்னு கேட்குறான். அப்போ அவங்க தாத்தா சிரிச்சுக்கிட்டு ஒரு நர்சரி கார்டனுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க 2 அழகான செடிகளை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த தாத்தா ஒரு செடியை அந்த பையன் கையில கொடுத்து அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்க தோட்டத்துல அந்த செடியை நட்டு வைக்க சொல்லிட்டாரு. அந்த பையனும் சந்தோஷமா அவங்க தாத்தா கொடுத்த செடியை அந்த தோட்டத்துல நட்டு வைக்கிறான். இன்னொரு செடியை அந்த பையன் கையில கொடுத்து இந்த செடியை நம்ம வீட்டுக்குள்ள இருக்க ஜன்னலுக்கு பக்கத்துல வச்சுட்டு வான்னு சொல்றாரு. அவனும் அந்த செடியை அவங்க வீட்டுக்குள்ள இருக்க ஜன்னலுக்கு பக்கத்துல வச்சுட்டான். இப்போ அவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா அந்த பையன் கிட்ட, இப்போ நீ சொல்லு, இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த இந்த 2 செடிகள்ல எந்த செடி ஃபியூச்சர்ல பயங்கரமா வளரும்னு நீ நினைக்கிற? நீ வேணும்னா கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கோ, இதுக்கான ஆன்சரை எனக்கு பொறுமையா சொல்லு போதும்னு சொல்லிட்டாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் சொல்றான், தாத்தா, நம்ம வீட்டுக்குள்ள வச்ச செடி தான் நல்லா வளரும். ஏன்னா மழையாலையோ இல்ல வெயிலாலேயோ ஒன்னும் பண்ண முடியாது. அந்த சின்ன செடி சேஃபா பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கும். வெளியில இருக்க செடி தான் பயங்கரமா அடிக்கிற காத்துக்கோ இல்ல மழைக்கோ இல்ல அடிக்கிற வெயிலுக்கோ அதால கண்டிப்பா வளர முடியாது. அதனால வீட்டுக்குள்ள இருக்க செடி தான் நல்லா வளரும்னு தாத்தா கிட்ட சொல்றான். அப்போ தாத்தா சிரிச்சுக்கிட்டே, சரி ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டாரு. அண்ட் அப்படியே அந்த சம்மர் ஹாலிடேஸும் முடியுது. அந்த பையனும் திரும்ப அவனோட வீட்டுக்கே வந்துட்டான். 5 வருஷம் கழிச்சு அந்த பையன் திரும்ப அதே இடத்துக்கு வரான். அவங்க தாத்தாவை பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ அவங்க தாத்தா கிட்ட அந்த பையன் கேட்கறான், தாத்தா, நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ லைஃப்ல எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகுறதுன்னு உங்ககிட்ட கேட்டேன். ஆனா அதுக்கு நீங்க இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லல. இந்த டைம் நீங்க கண்டிப்பா சொல்லியே தான் ஆகணும்னு சொல்றான். அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே, சரி வா, நம்ம வச்ச செடிகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு கூப்பிடுறாரு. 2 பேரும் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வச்ச செடியை போய் பார்க்கறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்த சின்ன செடி பெருசா இருந்தது. அடுத்து அவங்க வீட்டுக்கு வெளியே வச்சிருந்த செடியை போய் பார்க்கறாங்க. அப்போ அந்த இடத்துல செடியே இல்ல, ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துல நிறைய பறவைகள்லாம் இருந்துச்சு. அந்த மரம் தான் சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த பையன் வச்ச செடி. இப்போ அந்த தாத்தா அந்த பையன் கிட்ட கேட்கிறாரு, இப்போ நீ சொல்லு, எந்த செடி பெருசா வளர்ந்துருக்கு, எந்த செடி இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கு? அதுக்கு அந்த பையன் சொல்றான், தாத்தா, நம்ம வெளியில வச்ச செடி தான் நல்லா சக்சஸ்ஃபுல்லா பெருசா வளர்ந்துருக்கு. ஆனா இது எப்படி? ஏன்னா அந்த செடி நிறைய ஆபத்துகளை சந்திச்சிருக்கும். ஆனா அது இப்போ ரொம்ப பெருசா இருக்கு, எப்படி? அதுக்கு அவங்க தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம வெளியில வச்ச செடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கும், நிறைய ஆபத்துகளை அந்த செடி கடந்திருக்கும். அந்த பிரச்சனைகளை சந்திச்சதுனால தான் அந்த செடி இன்னைக்கு மரமாயிருக்கு. வீட்டுக்குள்ள இருந்த செடி பிரச்சனைகளையே சந்திக்காததுனால தான் அது இன்னும் அப்படியே செடியாவே இருக்கு. வெளியே இருந்த செடி அதோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சது. நிறைய காத்து, கனமான மழை, பயங்கரமான வெயில்லாம் சந்திச்சோம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மரமாயிருக்கு. இன்னைக்கு ஒரு கனமான காத்து அந்த மரத்தை அசைக்க முடியாது. இப்போ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த மரம் ஸ்ட்ராங்கா நிற்கும். ஆனா உள்ள இருந்த செடி அதோட கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தது. இப்போ ஒரு கனமான காத்து அடிச்சா கூட அந்த செடியால தாங்கி பிடிக்க முடியாது. அது இப்பவும் வீக்கா தான் இருக்கு. இங்க பாருப்பா, நீயும் உன்னோட லைஃப்ல உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லயே எந்த பிரச்சனைகளையும் சந்திக்காம லைஃப்ல கஷ்டப்படாம இருக்கணும்னு நினைச்சினா உன்னால கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் பர்சனா ஆக முடியாது. எப்போ நீ வீட்டை விட்டு வெளியே வந்து வாழ்க்கையில கஷ்டப்படுறியோ, எப்போ நீ நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறியோ, அப்போதான் உன்னால சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். அதனால லைஃப்ல எப்பவும் உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்காத, இல்லனா வீட்டுக்குள்ள இருக்க செடி மாதிரி ஆயிடுவேன்னு சொல்றாரு. இதே மாதிரி தாங்க உங்க லைஃப்லயும். நீங்க உங்க வாழ்க்கையில எந்த ரிஸ்கையும் எடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. யாரு ஒருத்தர் அவங்களுக்கு வர பிரச்சனைகளை நினைச்சு பயப்படாம நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். லைஃப்ல உங்களுக்கு வர கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க. எஸ், ஐ நோ, அதுல இருந்து மூவ் ஆன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒன்ஸ் அதுல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டீங்கன்னா உங்க லைஃப் நீங்க
நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு மாறிடும். எல்லாம் ஒரு நாள் மாறுன்ற நம்பிக்கையோட வெளியில வாங்க.